என்னடாச்சு? அடச்சை. அச்சோ, என்னை இப்படி படுத்துறாங்களே. உனக்கு என்னதான் பிரச்சனை இப்ப? அப்படின்னா இனிமே நீ வேலைக்கு ஆக மாட்டியா? என்னையா அனுப்பி வைக்கல? அதுவா, என்னோட செயின்ஸா வந்து உடைஞ்சு போச்சுங்க. சொல்லு, பேசாம ஒண்ணு பண்றியா? மரம் வெட்டுற வேலையை விட்டுட்டு காரணம் சொல்ற வேலை ஏதாவது போய் பாரு. என்ன புரிஞ்சுதா? இவன் ஒருத்தன்டா, கொஞ்சம் கூட மனுஷனும் நிம்மதியாவே இருக்க விட மாட்டான். கருமம், நானுடா. பரவாயில்ல, இது இருக்குதுல்ல. ஓஹோ, 145, 146. இதை வச்சுக்கிட்டு என்ன பண்றது? என்ன பண்றதுன்னே தெரியலையே ஐயா. பேசாம என்னடா இது, கீரல் கூட விட மாட்டேங்குது. என்ன இருப்பு மாதிரி இருக்கு. கடவுளே, எனக்கு அது வேணும். ஆரம்பிக்க போகுது. இந்த லாகர் கான்டெஸ்ட்ல உங்களால ஜெயிக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? அப்படின்னா வாங்க போட்டியில கலந்துக்கோங்க. இதுல வின் பண்றவங்களுக்கு கோல்டன் கலர்ல இருக்கிற செயின்ஸா பரிசாக வழங்கப்படும். ஸ்ட்ராங்கான மெட்டலால கலந்துக்கோங்க, வெற்றி பெறுங்க. ஹலோ, விக்குகிற பேரு எழுதி வச்சுக்கோங்கப்பா. இதுல நான் தாயா ஜெயிப்பேன். ஏன்னா இதுக்காக தானே நான் பிறந்திருக்கேன். ஹியா, நான் தான் வெற்றியாளரு. பார்சல் டெலிவரி. ஓ, ஹேய், கான்டெஸ்ட்ல இருந்து தான் வந்திருக்கணும். ஓ சரி, என்ன போட்டிருக்காங்க? உங்க லாகிங் ஸ்கில்ஸ் காட்டுற மாதிரி சின்ன வீடியோவை படம் முடிச்சு அனுப்புங்களாம். இதெல்லாம் ஷப்ப பேட்டராச்சே. ஓகே, இப்போ அட்டகாசமா போச கொடுத்துட வேண்டியதுதான். ஆட வீணா போன ஜெயின்ஸா ஒடிய வச்சுக்கிட்டு எதுவும் பண்ண முடியாது. சரி விடு, வேற ஏதாச்சும் ஒரு பிளான போடுவோம். அதேதான். பார்த்து பொறுமையா. இதுக்கு மேல நம்ம ஜெயின்ஸாவை வச்சா மட்டும் போதும். இது நம்ம கூட விழுந்து விடும். சில சமயம் எடியை பார்த்தா எனக்கே கண்ணு வைக்கணும்னு தோணுதே. நான் எம்புட்டு பெரிய மேதாவி. மரியாதைக்குரிய ஜட்ஜஸ், இந்த லாகர் வீக்கோட திறமையை பார்க்க நீங்க தயாரா இருங்க. எனக்கு ரொம்ப தூக்கம் வருது. எனக்கு ரொம்ப தலைவலிக்குது. எப்படி? அண்ணா, நம்மள அவ போத்தானான்னு தெரியலையே. அங்க போறடா. இதுல போக்குறேன்டா. தம்பி, நானும் பாக்குறேன். தெரியுது. என்கிட்ட இப்ப ஒரு சூப்பர் ஐடியா இருக்குடா. தம்பி, ஒரு நல்ல போஸ்ட் குடுறா. அவன் திரும்பவும் காட்டு அழிக்க போக்குறான். என்னுடைய கேமரா திரும்ப வந்தனா அவ்வளவுதான். ஐயோ, எல்லாத்தையும் கெடுத்து வச்சிருக்காங்களே. இந்த காரடி பசங்க எதுக்காக இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க? மீதி வீடியோவை நாம தான் ஷூட் பண்ணணும். நைட்டு பண்ணுவோம். இந்த விக்கியோட திறமையை பார்க்க தயாரா இருங்க. ஸ்டார்ட் ஆயிடு, கால வராத. அப்படி போடு. சரி, என்னவோ ஒண்ணு பண்ணி முடிப்போம். இதுதான் இருக்கிறதுலயே பெஸ்டான வீடியோவா இருக்கணும். என்னாச்சு தம்பி? திரும்ப அந்த விக்க ஆரம்பிச்சாடா. ஓடோ. இது எப்படி இருக்கு?
இந்த மாஸ்டர் பீஸை பார்த்தாங்கன்னா ஜட்ஜஸ் எல்லாருமே அப்படியே கதி கலங்கி போயிடுவாங்க. என் கண்ணே பற்று போடுங்க. நீ கொஞ்ச நேரம் இங்கே இரு. நான் மிகப்பெரிய திறமசாலி. எம்புட்டு அழகு. அடே என்கிட்ட வராதரா. என்ன தைரியம் உனக்கு? வேறடா கிட்ட வராதரா. அச்சோ என்னோட மாஸ்டர் பீஸ். இது எல்லாமே உண்டானதாண்டா. ஓடாதரா நில்லுடா. அதை ஒழுங்கா வச்சிடறாடா. அச்சோ உடஞ்சு போச்சு. அடடா ஒர்க் ஆகுது. என்னடா நீ கேமரா வளக்கிக்கிட்டு இருக்க? எல்லாத்தையும் எடுத்துட்டானே. ராத்திரிக்கு நாம இங்கேயே படுத்து தூங்கிட்டோமோ? மரத்தை போயிட்டு வீடியோ கிளிப் இன்னைக்கு தான் அனுப்ப கடைசி நாள். அச்சோ பேட்டரி வேற கம்மியா கிடக்கு. ஏதாச்சும் ஒண்ணு பண்ணணும்டா. சீக்கிரடா விக்கு. சீக்கிரம் பண்ணுடா. கொஞ்சம் இரு. பிளான் பி. இது ஒர்க் அவுட் ஆகாது. கொஞ்சம் யோசிப்போம். நாம இதுக்கு மேல பிளான் சி ஏதாவது போட் ஆகணும் போலயே. அப்படி போடு. நேத்து நைட்டு கஷ்டமா போயிடுச்சுல தம்பி. அந்த பொடி வாண்ட நம்மளால ஒண்ணும் பண்ண முடியல. ஆமாண்டோ, அவன் கையில வெப்பன் இருந்ததுனாலதான் நம்ம விட்டுட்டு வந்தோம். ஆனா நம்ம கிட்ட இப்ப இருக்குல்ல. இன்னைக்கு இதை வச்சு அவன் முகத்துல நலுங்கு வைக்க போறோம் பாரு. சரி தம்பி, ஆனா அதுக்கு முன்ன அவனை கண்டுபிடிக்கணுமே. அண்ணா அங்க பாருடா, எவ்வளவு ஆப்பிள் இருக்கு பாரு. எனக்கு ரொம்ப பசிக்குது. வெறும் வயிற்றுல சண்டை போடுறது நல்லது இல்ல. ஆமாடா, அதுவும் சரிதான். தம்பி, உனக்கு ஒண்ணும் இல்லையே. இதுக்கெல்லாம் ஆப்பிள் தான் காரணமா? அடா ஆமா. அடடா வந்து சிக்கடிகளடா, குண்டு கரடிகளா. இந்த திமிரு பிடிச்ச கரடிகளோட கதை விக்கு கையால முடிஞ்சுது. ஆப்பிள்ல மருந்து கலந்தது நல்லதா போச்சு. ஹலோ, நான் தான் லாகர் விக்கு. ஒரு உண்மையான லாகர் எப்படி மரத்தை வெட்டுவான்னு நான் காட்டுறேன். அப்படி போடு. டயர்டா இருக்கு. ஆனா கஷ்டப்பட்டு படம் பிடிச்சது ஒர்த்தானது தான்பா. அந்த கான்டெஸ்ட்ல நான் கண்டிப்பா ஜெயிக்க தாண்டா போறேன். டேய் தம்பி, எழுந்துடா. நாம ஏமாந்து போயிட்டோம்டா. கொஞ்சம் அங்க பாரு. நாம சாப்பிட்ட ஆப்பிள்ல அந்த விக்கு பையன் தூக்க மருந்து கலந்து இருக்கணும். அதான் நம்ம மயங்கிருந்த நேரத்துல அவன் காட்டையே கூறு போட்டு போயிட்டான். லோகர் விக், இப்ப பாருடா ஒண்ணு. எவ்வளவு தைரியம் உனக்கு? இத நீ வாங்கிக்கணும். கொஞ்சம் அங்க பாரு. சாம்பியன் லாகர் கான்டெஸ்டா? அப்படின்னா இதனாலதான் அவன் மரம் வெட்டுற மாதிரி வீடியோ எல்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தானா? இந்த போட்டியில மட்டும் இவன் கலந்துக்கிட்டானா இவனுக்கு பெரிய செயின்ஸா கிடைக்கும்டா. அதுக்கு நாம விட்டாதானடா அண்ணா. இவன் அப்படியே நசிக்கிறேன். செல்லம் குட்டி செயின்ஸா, ஐ லவ் யூடா செல்லம். இவன் எடுத்த வீடியோவை நம்ம கெடுத்து விட்டுடலாம்டா. சரியா? நான் சொல்றது கொஞ்சம் கேள்றா. என்னடா நடக்குது இங்க? நான் அந்த வீடியோ டேப் அனுப்பி 2 நாள் ஆகுது. ஆனா ஒருத்த கூட இன்னும் ரிப்ளை பண்ணவே இல்ல. வந்துடுச்சு. விக்கு பேசுறங்க. தெரியுங்க, என்னோட வீடியோ தானே பெஸ்ட் ஆனது. சொல்லுங்க. சரி, என்னோட பிரைஸ் எங்க இருக்கு? என்ன விளையாடுறியா? இதுவரைக்கும் நாங்க பார்த்ததுல ரொம்ப மோசமான வீடியோ உங்கள்தான். மரத்தை வெட்டுற மாதிரி வீடியோ அனுப்ப சொன்னா கரடிகள் டான்ஸ் ஆடுறது அனுப்பி வைக்கிற. என்னது கரடிகள் என்ன பண்ணுச்சுன்னு சொன்னீங்க? அடே, இவங்கள விட மாட்டேன்டா.
தேனு கேக்கு நல்லா இருக்கு. அச்சோ என் காலு. ஏன்டா என்ன அடிச்ச? அப்படி இல்லைன்னா என் காலை என்னால சாப்பிட்டுருப்பேன். என்ன உன் காலம்? அதனாலதான் டேஸ்ட் இவ்வளவு கேவலமா இருந்ததா? நான் பகல் கனவு காண்றேனா? என்ன சொன்ன? நம்ம சீலிங்ல யாரோ கக்கா வச்சுட்டு போயிருக்காங்கடா. இந்த மாதிரி யாருடா பண்ணுவாங்க? என்ன வினோதமா இருக்கு? என்ன நடக்குது இங்க? அங்க பாரு. என்னதுடா நான் இதெல்லாம் இவ்வளவு மோசமா இருக்கேடா. இதெல்லாம் இங்க எடுத்துடுறோம். அடே அண்ணா இது எல்லா இடத்துலயும் இருக்குடா. எங்க பார்த்தாலுமே கக்காவா இருக்குது. இப்ப என்னடா பண்றது? என்னடா காலையில கக்காவா பார்க்க வேண்டியதா இருக்கு. என்ன இவங்க சொந்தம் ரொம்ப அதிகமா இருக்க? ஒரு என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ரெண்டு பேரும் மல்லு கட்டிக்கிட்டு இருக்கீங்களா? இல்ல இல்ல டப்ளூ நிறைய கேக் சாப்பிட்டா அதான் வயிறு கெட்டு போச்சு. நான் ஒரு பீஸ் கூட சாப்பிடலடா. பொய்யா சொல்ற? அப்ப நீ சொல்றது பொய்ன்னு சொல்லு. அறிவு கெட்டவனே. அடடே ஒழுக்க மரியாதை இந்த சட்டையை நிறுத்துங்க. என்னது இது? இது எல்லாம் ரொம்ப சுவையான மஷ்ரூம்ஸ். மஷ்ரூம்ஸா? என்ன சுவையா இருக்குமா? எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். ஸ்மெல் கூட நல்லா இருக்கும்பா. ஜெகி நீ கருமோ அதெல்லாம் தொட்டு பாக்குற? என்ன இப்படி சொல்ற? ஆமா தம்பிகளா இதெல்லாம் உங்களுக்கு என்னன்னு தெரியாதா? என் வாழ்க்கையில சாப்பிட்டதுல இதுதான் ரொம்ப சுவையான ஒண்ணு. சில வருஷங்களுக்கு முன்னாடி இது சாப்பிட்டப்போ எப்படி இருந்தது தெரியுமா? என்னால அதை மறக்கவே முடியாது. இந்தாங்கடா இது எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு சொல்லுங்க. அரசவே கொடுக்குறேன். தயவு செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. என்ன தம்பி எப்படா இருக்கு? எவ்வளவு சுவையா இருக்கு. ஹனி கேக் கூட சுவையா இருக்கு. நிஜமாவா? அப்ப எனக்கு ஒண்ணு கொடு. நல்லாதான் இருக்கு. நான் தான் சொன்னேன்ல. அது மட்டும் இல்லாம இது சுடுதண்ணில போட்டா இன்னும் சுவை அதிகமா இருக்கும். ஆமா நான் சொல்றது உண்மை. ஸ்விட்ச் பாக்குறீங்களா? அப்படின்னா மஷ்ரூம்ஸ் எல்லாத்தையும் எடுத்துடலாமா? நான் இங்கேயே இருக்கேன். நீங்க போய் அதெல்லாம் எடுத்துட்டு வாங்க. போங்க. லா 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 லா. டேய் அண்ணா அங்க பாருடா. ஹேய் என்ன தம்பி எழுந்துடுறா. அந்த விக்கு திரும்பவும் ஆரம்பிச்சிட்டான். வாடா அவனை போய் தடுக்கலாம். இருடா நானும் வரேன். இன்னைக்கு நாள் கொஞ்சம் பரவாயில்லப்பா. எல்லா மரத்தையும் கூறு போட்டேன்னா நான் பெரிய பணக்காரன் ஆயிடுவேன். இப்ப வர பாரு. காட்டை காப்பாத்துறது கரடி சகோதரர்களுடைய கடமை. திமுரு பிடிச்ச கரடிகளா ஒழுங்கா இங்க இருந்து போயிடுங்கடா. இல்லடா உங்களை சுட்டு போசிக்கிடுங்கடா. அடே ஓடாதீங்கடா. கால் வலிக்குதுடா. சொன்னா கேளுடா. அடே குண்டா. நான் தான் உங்ககிட்ட அப்பவே சொன்னேன்ல. திரும்ப என்கிட்ட வம்பு வச்சுக்கிட்ட தொலைச்சு விடுவேன். இன்னைக்கு உன் கதை அவ்வளவுதான். நான் உன்னை அப்புறமா பாத்துக்கலான்னு பார்த்தேன். ஆனா இன்னைக்கே உன் கதையை நான் முடிச்சிடுறேன்டா. என்னடா இது? ஐயோ எனக்கு மட்டும் ஏன்டா இப்படி ஆகுது? லோகர் பேக்.
லாகர் வேக், என் தம்பி ஏதாவது பண்ண உன்னை உண்டுகிலன்னு பண்ணிடுவேன். யோ. அச்சோ அம்மா. நம்ம ரிவெஞ்ச் முடிஞ்சதுடா. ஓ கொஞ்சம் இறா தம்பி. என்னடா? நாம மஷ்ரூம் கொண்டு வருவோம்னு சீக்கி வீட்டுல வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாடா. ஆமா இல்லடா, மஷ்ரூம் ஹாட் பாட்னா சூப்பரா இருக்கும். போட போலாம். அடிச்சு அந்த கக்க மேல கால் வச்சிட்டா. இல்லடா, இதுவும் அந்த மஷ்ரூம் தான். தம்பி அங்க கொஞ்சம் பாருடா. அப்போ வாடகைக்கு இருக்க எல்லா மஷ்ரூமும் பறிச்சுட்டு போயிடலாம். சீக்கி நில்லு. சீக்கி, ஹே சீக்கி, நீ இப்போ இவ்வளவு அவசரமா எங்க போய்கிட்டு இருக்க? எங்களுக்கு மஷ்ரூம் ஹாட் பாட் செஞ்சு தரேன்னு சொன்னியே. பசிக்குதுடா, அதுக்காக நிறைய மஷ்ரூம் கலெக்ட் பண்ணிருக்கோம். நீங்க சொல்ற மாதிரி சமைக்கணும்னு நினைச்சீங்கன்னா கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். அதனால சமைக்கிற வரைக்கும் பொறுமையா காத்து இருக்கிறது ரொம்ப அவசியம். அப்படியா? அப்போ நாங்களும் வரோம். சரி அட என்னடா இது, மரம் வெட்ட மாட்டேங்குது. சரி பரவாயில்ல விடு, இது துண்டாகிற வரைக்கும் வெட்டிக்கிட்டே இரு 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 இரு. பூண்டே சோயா சாஸ் எல்லாம் கரெக்டா இருக்கு. வாங்க சமையல் ஆரம்பிக்கலாம். திரும்ப இவனா சொன்னால கேட்க மாட்டான்ல. இப்ப போடுற அவன் கதையை முடிச்சிடுறேன். என்ன லாகர் வீக், இங்க இருந்து போடா. இந்த வாட்டிய பொறுமையை நீ ரொம்ப சோதிச்சுட்டடா. ஐயோ திமிரு பிடிச்சவங்களா, இதோ வரண்டா, உங்களை விட மாட்டான்டா. உன்னைய பிடிக்காமடா விட மாட்டான்டா. அண்ணா காப்பாத்துட்டா, இவன் என்கிட்ட நெருங்கி வந்துட்டான். தம்பி அச்சோ என் கண்ணு, நான் வேலை செய்யறதுக்கு முக்கியமானதே என்னோட கண்ணு தான். சூப்பரு. சரி வா தம்பி, போய் ஆகுற வேலையை பார்க்கலாம். ஹே சிக்கி, இப்போவாவது ஆரம்பிக்கலாம். நீ கேட்ட மாதிரி எல்லாத்தையுமே நாங்க கொண்டு வந்துட்டோம் பாரு. ஆமாண்டா, என் வயிறு வேற இப்ப ரொம்ப கிள்ளுதுடா. ஓகே ஓகே, கொஞ்சம் பொறுமையா இருங்க. நான் சொன்ன மாதிரியே உங்க ரெண்டு பேருக்கு நான் சமைச்சு கொடுக்கறேன். இங்க பாருங்க, இப்ப சமையல் ஆரம்பிக்கலாமா? சீக்கிரமா ஆரம்பிடா. அட்டகாசமான டைமிங்கடா. ஏ கரடிக்கடா, வெளியே வாங்கடா. வெளியே வாங்கடா, இல்லனா நான் உள்ள வந்துருக்கேன்டா. லாகர் வெக்கா. ஆமாண்டா, அவனேதான். ஓ வந்துட்டீங்களாடா, உங்களை பழி வாங்க வந்திருக்கேன்டா. அப்படியா? சரி, அதுக்கு நீ என்ன பண்ண போற? நானும் அதை தாண்டா கேட்கலான்னு இருந்தேன். என்ன பண்ண போறேன்னு கொஞ்சம் சொல்றியோ? உங்களுக்கு ரொம்ப தாண்டா தைரியம், என்னைய கலாக்கிறீங்களா? அடடாய், இந்தாங்க வச்சுக்கோங்க. இது வெட்டுவோம் வெட்டுவோம். நான் உனக்கு கொஞ்சம் கொடுத்துருப்பேன், மிச்சது இல்லையே. இப்போ வந்து என்ன வெறுப்பேத்துலடா நீ. என்னைய பார்க்க விட்டு திக்கிறீங்கடா. காலையில உங்களுக்கு பேதி தாண்டா போவோம்.
அடே எவடா என்ன அடிச்சது? வெளியே வாங்கடா. யாரையும் காணோம். வசமா சிக்கிக்கிட்டே. அடே உன் கையரடியை தூக்குடா. இதுக்கு மேல நம்ம கிட்ட ஒண்ணுமே இல்லையே. ஐயோ என்னைய மன்னிச்சுக்கிடுங்கப்பா. எதுவா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம். நீங்க அவசரப்படாதீங்க. அப்படியோ? நாங்க அவசரப்படாம இருக்கணுமா? அடே ஜெயிச்சாமையா கிட்டே குடுறா. இல்லன்னு வச்சுக்க காலை கடிச்சு விட்டுருவோம். வேணும்னா நீயே எடுத்துக்கடா. அடே உன்ன என்ன எட்டலையா? கேட்ச். அடே குடுறா என்கிட்ட. சொல்றேன் கேளுடா. ஆளைய விடுறாங்களே. இதுக்கப்புறம் மரவட்டை இங்க வந்தா இந்த மாதிரியே ஒன்னையும் நசுக்கிடுவேன். வாடா தம்பி போலாம். இன்னைக்கு நாளே வேஸ்டா போச்சு. இதுக்கெல்லாம் காரணம் அந்த திமிர் பிடிச்ச காரணிக தான். நாம மட்டும் கொஞ்சம் வேகமா வேலையை முடிச்சிருந்தா எல்லாமே போச்சு. நீங்க இன்னும் உயரமா வளர்றதுக்கான ஆசையோட இருந்துகிட்டு இருக்கீங்களா? ஆனா அதுக்கு மாற்றா நாங்க ஒரு விஷயத்தை ஏற்பாடு பண்ணிருக்கோம். உங்க ஸ்ட்ரக்சர் சரியில்லை நீங்க வருத்தப்பட்டு இருக்கீங்களா? ஆனா அந்த வருத்தத்தை போக்குறதுக்காக ஒரு அற்புதமான விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கோம். இத உடனே போன் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. அற்புதமா இருக்கு. ஆஃபர் மட்டும் தான். நீங்க ஒரு கால் பண்ணுங்க, உங்க வீடு தேடி இது வந்து சேரும். இன்னும் அடுத்த 10 நிமிஷத்துக்குள்ள கால் பண்ணீங்கன்னா இதோட அதிகமான டிஸ்கவுண்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஹலோ, அந்த மெகா பவுன்சிங் பூட்ஸ் எனக்கு ஒரு பேர் வேணுங்க. அதோட டெலிவரியை கொஞ்சம் வேகமா அனுப்பி வைங்க. லாகர் விக்கிக்கு ஒரு பேக்கேஜ் வந்திருக்கு. ஓகே, இந்த வந்துட்டேன். ஆஹா, அது என் பூட்ஸா தான் இருக்கணும். இத பார்க்க எம்புட்டு அழகா இருக்கு. நீ தாடா என் பொக்கிஷம், என் செல்லம். இங்க இருந்து பார்க்கும்போது எல்லாமே வித்தியாசமா இருக்கு. இப்படி ஒசரத்துல காத்த கூட சுவாசிக்க நல்லா இருக்கு. தூரத்துல இருக்கிறத கூட நல்லா பார்க்க முடியும். இப்போதான்டா எனக்கு அருமையா ஃபீல் ஆகுது. இது வரைக்கும் நான் பண்ண இன்வெஸ்ட்மெண்ட்ல இதுதான் பெஸ்டானது. இந்த பவரை நாம முதல்ல பழக்கப்படுத்தணும் போல. இந்த பூட்ஸ் இருக்கிற வரைக்கும் இனியாத காரணிகளை பார்த்து எனக்கு பயமே இல்லை. இதுக்கப்புறம் பாருங்கடா என் வாழ்க்கை எந்த அளவுக்கு ஜாலியா இருக்க போகுதுன்னு. இதை வச்சு நல்லா சம்பாதிச்சு சீக்கிரமா நம்ம ரிட்டர்ன் ஆகணும்பா. ஹலோ, என்னய்யா? லாகர்விக், இந்த மாசம் கோட்டாவை முடிக்கிறதுக்கு உனக்கு என்ன கேடு? முதலாளி இடிங்களா வணக்கம் ஐயா. இப்பதாங்க நான் வேலையை முடிச்சுக்கிட்டு இருக்கேன். இங்க பாரு, இந்த மாசம் எனக்கு டபுள் கோட்டாவா வரணும், சரியா? டபுளா? ஏட்டா ஒரு வாட்டி சொன்னா நீ கேட்க மாட்டியா? சரி, புரிஞ்சுதுங்க ஐயா. வேலையை அசதி போடுற விடுங்க. என்கிட்ட ஒரு வித்தை இருக்கு. அது ஒரு சீக்கிரட் வெப்பன். போய் வேலையை பாருடா. ஆகட்டும் ஐயா. சரி, வண்டியை விடு. இப்ப பாரு. ஒரே வெட்டுல 2 துண்டா ஆயிடுச்சு, பார்த்தல. அது என்னது? வித்தியாசமா இருக்கு. ஒன்னும் அவன் கால்ல ஏதோ போட்டிருக்கான் பாருடா. ஏனிய இப்ப எப்படி தோக்கடிக்க முடியும்னு தானே நீங்க 2 பேரும் யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆனா கசப்பான உண்மை என்னன்னா உங்களால முடியாது. அப்படியா சொல்ற? எதுக்காக காமெடி பீஸ். அதோட இது ரொம்ப டிஃபரெண்ட்.
டேய் விக்கு சாவ கீழே போடு இல்லன்னா ஓடா தம்பி உன்னால முடிஞ்சா வந்து எனக்கு முடி ஓ யா லாகர் விக் ஒழுங்கா இங்க வந்துரு அந்த பூட்ஸ் சொன்ன மாதிரியே வேலை செய்து என்ன டே அண்ணா அதை பார்த்து ரொம்ப பெருமையால பேசாதடா நல்லா ட்ரை பண்றா ஆனா இதெல்லாம் வேலைக்காது எங்க போனாவா காணாம போயிட்டான் இது வினோதமால இருக்கு தம்பி உனக்கு முன்னாங்களையே சொல்ற தம்பி அடிக்க வர என்கிட்ட முதுகியாட காட்டுற நீ நான் நினைச்சதை விட இந்த பூட்ஸ் ரொம்ப அட்டகாசமா இருக்கு ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப் ஆயிட்டுடாப்பா என்ன இது இன்னைக்கு நாடு என்னோட கோட்டாவ அட்டகாசமா முடிச்சுட்டேன்ல இதுக்கெல்லாம் காரணம் இதோ இத பூட்ஸ் தான் பூட்ஸ் சரி வேலையை பார்ப்போம் ஒரு பபுள்கம் போடுவோம் ஓகே டேய் தம்பி எழுந்துடுறா கமான் எழுந்துடுன்னு சொல்றலடா ஹேய் டப்ளு டப்ளு அந்த விக்கு மரத்தை வெட்டிக்கிட்டு இருக்கான்டா என்ன நான் விட மாட்டேன் அமைதியாடுறா இப்ப அவன் பயங்கரமா இருக்கான் அதனால நம்ம கவனமா இருக்கணும் நான் எப்பவும் கவனமா தான் இருப்பேன் அந்த பூட்ஸ் இருக்கிறதுனால அவன் பவர்ஃபுல்லா இருக்கான் அதனால யோசி அந்த பூட்ஸை நம்ம கழட்டே ஆகணும்டா ஆனா அதை கழட்ட நம்ம எப்படி நான் பக்கத்துல போறது நான் அவனை தசை திருப்பவா பரவாயில்ல தம்பி இதுவும் நல்ல ஐடியா தான் ஹேய் அது ஏன் தொப்பிடா இந்தடா என் தொப்பியை என்கிட்ட குடுறா விக்கி உன் தொப்பி என்கிட்ட உன் தொப்பி என்கிட்ட வாடா பிடிச்சவனே இருடா தம்பி என் தொப்பியை நான் திரும்ப எடுத்துக்கிறேன் ஆஹா எவ்வளோ தம்பி தப்பியோட பாக்குறியா நீ முடியாதுடா இப்ப மாறா யாருகிட்ட உன்னைய இப்படா ஊரு போட போறேன்டா தம்பி காப்பாத்துங்க அடே திமிர் பிடிச்ச கரடி என்னைய விடுடா நான் உங்ககிட்ட தோத்து போக மாட்டேன்டா டப்ளு அங்க போறா எனக்கு இது ரொம்ப வலிக்குதுடா இப்ப மாறா தடியா உன்னைய விட மாட்டேன்டா என்னடா அது என்ன விக்கி கிட்ட இருந்து நான் இதை சுட்டு வந்துட்டேன்டோ அதை என்கிட்ட குடுறா அது எனக்கு வேணும்டா நல்லா இருக்கே ஹேய் தம்பி அது கொஞ்சம் என்கிட்ட கொடு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குடா என்ன வேணாலும் பிளான் பண்ணிக்க கூட ஆனா அது என்கிட்ட நடக்காதுடா எங்க பிளான் என்ன தெரியுமா ஓடுறது போடி என்னது இந்த புக்கு கிட்ட இருந்தே நீங்க தப்பிக்கலான்னு பாக்குறீங்களாடா உங்களை விட மாட்டோம்டா ரெடியாடா தம்பி ஒடுத்து என்னதுடா இங்க வா என்னடா நடக்குது இங்க அச்சோ நான் இங்க இருந்து கிளம்பட்டுங்களா நீ கிளம்புறியா எங்க அடி வாங்கிட்டு இங்க எதுவும் போடும் முகத்தை மட்டும் விட்டுருக்கடா
சாப்பிடணும். கோலங்கத்தாலே பசி எடுக்குது. தேனே உனக்காக நான் வரேன். எங்க 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 இருக்கு? எனக்கு இப்போ தேனு வேணும். என் இடுப்பு என்ன குழி இருக்கு. என்னது இது? இங்க இவ்வளவு குழி இருக்கு. இந்த மாதிரி வேலையை இங்க இருக்க யாரு பார்த்திருப்பாங்க? அச்சோ, எங்க போச்சுன்னு தெரியலையே. என்னுடைய முள்ளங்கி எல்லாம் எங்க போச்சுன்னு தெரியலையே. எங்க போச்சு? யார் அது? திரும்பி பாருடா. என்ன டபுள்வா? என்னடா பிரச்சனை உனக்கு? அது இங்க இவ்வளவு குழிகள் இருக்கு. இதெல்லாம் எப்படி வந்துச்சு? ஆமா, குழி இருக்கு. இப்போ உனக்கு என்னடா பிரச்சனை? என் முள்ளங்கி காணும் தேடிட்டு இருக்கேன். இம்சப்படுத்துற என்ன? நீ தான் நிறைய வச்சிருப்பிய, அப்புறம் ஏன் ஒண்ணு மட்டும் காணும்னு தேடிட்டு இருக்க? ஏன்னா அது இருக்கிறதுலயே ரொம்ப பெஸ்டானதுடா. எனக்கு பிடிச்சது ரொம்ப அற்புதமானது. அது காணாம போச்சு. இதை விட பெட்டரா ஒண்ணு வளரும். அதுக்கெல்லாம் கொஞ்சம் கூட வாய்ப்பே இல்லை. என் வாழ்க்கையிலே பார்த்ததுலேயே ரொம்ப சூப்பரானது அது ஒன்று தான். அந்த மாதிரி இனிமேல் கிடைக்கவே கிடைக்காது. அது ஒரு அரிதான முள்ளங்கி. இந்த காட்டில் அதை பார்த்து எவ்வளோ நாளாச்சு தெரியுமா? ஏன்னா அது பார்க்கறதுக்கு மட்டும் இல்லை, சுவைக்கவும் சூப்பராக இருக்கும். என் நேரத்தை வீணாக்கிட்டு இருக்க. நானே போய் தேடிக்கிறேன். போறேன். கொஞ்சம் இரு ஹர்பர். டேய் நில்லுடா. ஒரு முள்ளங்கிக்கு இவ்வளவு போராட்டமோ? Come on. இவன் ஒருத்தன்டா வேலை செய்யுங்கிற பேர்ல மனுஷன் உயிரை வாங்கிட்டு இருக்கான். என்னது இது? ஏதோ முள்ளங்கி மாதிரி தெரியுது. ஆனா டேஸ்ட் நல்லா இருக்கும் போலயே. என்னடா கடிக்க வாயை திறந்தா முள்ளங்கிய காணோம். இந்த மாதிரி ஒரு முள்ளங்கி இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லையே. நம்ம சாலட்ல இதை கூறு போட்டு தின்னோம்னா ரொம்ப சூப்பரா இருக்குமே. ஆமா. அடைச்சிக்கு போ அந்த பக்கம். இது என்னோடது. ஏடா ஃபெபியன் இதை பார்த்தா முறமையா இருக்கடா. அடே உனக்கு என்னடா வேணும்? எனக்கு பிடிச்ச முள்ளங்கி எங்க இருக்கு? ஆகா, ஒரு வழியா நான் அதை கண்டுபிடிச்சிட்டேன். இனிமே என்னால பொறுத்துட்டு இருக்க முடியாது. ஏடா என் முகத்துல வந்து இந்த மாதிரி பண்றா? இங்க வர்ற வாண்டு இந்த பக்கத்து காடு எனக்கு சொந்தமானது. அதனால மரியாதையா சொல்றேன், இந்த பக்கம் வந்தீங்கன்னா உன்னையே தொலைச்சு கட்டிடுவேன். அப்படி போடு. பெஸ்டான சேலனை உருவாக்க வேண்டிய நேரம் இப்போ வந்துடுத்தோம். வாடா பேபிடு. அடையவே எவ்வளவு தைரியம் தான் என்ன அடிச்சு போட்டுட்டு அதை எடுத்துட்டு போயிருப்பேன். உன்னை நான் சும்மா விட மாட்டேன். அடே ஏன்டா? அதுதான் உனக்கே தெரியுமே. அடே வாண்டு, எனக்கு வந்துருத்துறா காண்டு. உன்னைய இப்ப கூறு போற. இதுக்கு மேல இதெல்லாம் வேஸ்ட். அடே உனக்கு மயக்கம் வருது. நீ என்ன பண்றது பாரு. பாரு. ஒரு இடமா நின்றா. இந்த மாதிரி ஒரு குழிக்குள்ள ஒரு பயந்தா கோழி தான் ஒளிஞ்சுப்பா. ஒழுங்கா வெளியில வாடா. இங்க வாடா. உள்ள போய் அவனை தர தரன்னு இழுத்துட்டு வாடா. முடியலன்னு வச்சுக்க, அதுக்கப்புறம் உனக்கு ஷோரே கிடையாதுடா. உள்ள போ சொன்னா என்னடா பண்ற? அப்படியா? ரொம்ப நல்லதா போச்சு. கொஞ்சம் எனக்கு ஹெல்ப் பண்றியா? பண்ணிட்டா போச்சு. இப்ப பாரு, இப்ப பாரு. சீக்கிரம் உள்ள போடா. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு முள்ளங்கிய பறிக்க வைக்கிறேன், நீ அதை எடுக்க வரியா? உனக்கு என்ன பண்ற பாரு. மரியாதையை பையன் போறியா இல்லையா?
என்னடா கண்ணு இது போதுமா உனக்கு? ஏடா விக்கி, நான் இங்க இருக்கேன். இந்த மாதிரி பண்ணாதடா. என்னைய வெறி ஏத்துறடா நீ. அடே இங்க பாரு, நான் இங்க இருக்கேன். பிடிச்சு பாரு, பிடிச்சு பாரு. பாருடா. ஐயோ, இதோ இங்க இருக்கேன். உன்னால என்னை எப்பயுமே பிடிக்க முடியாதுடா. அடே போடா குட்டி, போய் அவனை தேடுறா. போய் தேடுறா. தேவையில்லாம முயற்சி பண்ற, விட்டுடு. விட்டுடு, சொல்றது கேளு. என்ன நடக்குது? அச்சச்சோ, நம்ம ஹெர்பெட்டை பிடிச்சிட்டாங்களே. நாம போய் நம்ம ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு வரலாம். அந்த அண்ணன் பையன் தான் இங்க இல்ல, அதனால உன்னை நானே சாப்பிட்டுறேன். ஒரு பெரிய பிரச்சனை. என்னடா? ஹெர்பெட்டை லாகருக்கு பிடிச்சிட்டான். நீ வந்து அவனை காப்பாத்து. என்ன? அந்த லாகர் விக்கி எல்லாம் மீறி போயிட்டு இருக்கோம். போடா, நம்ம போலாம். இங்க கவலைப்படாதீங்க ஐயா. இந்த வெக்கேஷன் வருதுல்ல, அதுல நான் உங்களுக்கு வேலையெல்லாம் டபுளா முடிச்சு கொடுத்துட்றேன். ஏன்னா நான் இந்த மாதிரி பண்ணனா உங்க கோட்டாவும் ஈஸியா முடிச்சிரும்ல. அது மட்டுமா நான் காட்டுல என்ன பிடிச்சிருக்கேன்னு தெரியுமா உங்களுக்கு? இல்லங்க, அப்படிலாம் இல்லைங்க. நான் கரடி என்னோட பிடிக்கிறது. இது ஒரு சின்ன முருகை தான். நான் தொட்டுட்டேன். இது எனக்கு சொந்தமானது. அப்போ உனக்கு இதுதான் வேணுமா? ஓகே. கண்ணு கெட்டியும் கை கெட்டாத மாதிரி இருக்குல்ல? ஆமா ஆமா ஆமா, சொல்றதுல கொடுத்துறேன். கூட 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 உனக்கு முன்னாடி தானே இருக்குது. சீக்கிரமாவே நீங்க சொல்ற வேலையெல்லாம் முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. கொஞ்ச தூரம் தான். விட்டு கொடுத்துறாத. இந்தா, ட்ரை பண்ணு. அப்படியா சொல்றீங்க? அது சின்ன வேலை தானே ஐயா. அற்புதம். பேமெண்ட்டை பத்தி நம்ம அப்புறமா பேசிக்கலாம். கண்டிப்பா நான் அதை உடனடியா டெலிவரி பண்ணி வச்சிடுறேன். அதுவும் நான் லஞ்சு சாப்பிட்டதுக்கு அப்புறமா. ஏன் முள்ளங்கிய சாப்பிட்டாம? சரி ஓகேங்க, வைக்கட்டுமா? ஆஹா, நாய் பசி அவ பணக்காரனா ஆக போறே. என்னாச்சு இதுக்கு? டேய் 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 டேய், இந்த ரா எதுரா? ஏ ஃபெவியனு, இது எல்லாமே உன்னோட தப்பு தான்டா. நான் இவனை பாத்துக்க தானே சொன்னேன். ஷோபேரி பையல எப்ப பார்த்தாலும் விட்டத்தை பார்த்து படுத்து தூங்குறதே உனக்கு பொழப்பா போச்சுடா. ஒடிய வச்சுக்கிட்டு இவனுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுக்கணுமே. பொழைச்சுக்கடா, எழுதுறா. ஒர்க் அவுட் ஆகலையே. சரி, சிசிஆர் ட்ரை பண்ணி பார்ப்போம். பரவாயில்லையே, எழுதுட்டானே. என்னோட முள்ளங்கி கிடைச்சிருச்சு. பேபியன் கொடுத்துரு என்னோட முள்ளங்கி. கொடுத்துரு கொடுத்துரு, எனக்கு வேணும் வேணும். தம்பி, இப்போதான் எனக்கு எல்லாமே புரியுது. உனக்கு இது ரொம்ப பிடிக்குமோ? ஆமா. அப்படின்னா சரி, இந்தா வச்சுக்க. நினைச்ச மாதிரியே எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. போடா, உனக்கு பிடிக்கல. சரி. லா 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 லா. என்னது? அடே லோகர் பிக் சொட்ட தலையா, ஒழுங்கா என் நண்பனை கொடுத்துட்டு போடா. அதெல்லாம் முடியாது, போடா. விக்கோட ட்ரக் ஹெர்பரோட குழியில மாட்டிக்கிச்சு. அச்சோ, வராங்களே. என்னுடைய செல்லக்குட்டி அழகான சுவையான முள்ளங்கி. உங்களை விட மாட்டா.